அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுதாபி, துபை, ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜும்ஆ உரை. வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை. தேதி வெள்ளிக்கிழமை துல்ஹஜ் பிறை 3 ஹிஜ்ரி 1446 30 மே 2025. தலைப்பு வாய்ப்புள்ளவர்கள் ஹஜ் செய்ய வேண்டும். வாய்ப்புள்ளவர்கள் ஹஜ் செய்ய வேண்டும். எல்லா புகழும் அல்லாஹுக்கே. தனக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்கான பல வாய்ப்புகளை அவன்தான் தனது அடியார்களுக்கு திறந்து வைத்திருக்கிறான். தன்னிடம் நெருங்கி வருவதற்கான பல்வேறு செயல்பாடுகளை அவர்களுக்காக அவன்தான் எளிமையாக்கி தந்திருக்கிறான். மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவையன்றி வேறு யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன. அவனுக்கு யாதொரு இணையுமில்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். எங்கள் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். யா அல்லாஹ், எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் இவர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ ஸலவாத்தும் ஸலாமும் பொழிந்திடுவாயாக. கவனமாக கேளுங்கள். இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். பரிசுத்த நாயனாகிய அல்லாஹு கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் மெய்யாகவே அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனிதனும் மறுமையெனும் நாளைய தினத்திற்காக தான் எதை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை கவனித்துக் கொள்ளட்டும் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். முஃமின்களே, இந்த நாட்களில் அல்லாஹுடைய இல்லமாகிய பைத்துல் ஹரமை நோக்கி செல்வதற்காக மனிதர்களின் உள்ளங்கள் உற்சாகத்தில் துள்ளி எழுகின்றன. அளவற்ற அருளாளனின் நேசராகிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அழைப்பிற்கு பதிலளிக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் முன் வருகிறார்கள். ஏனெனில் இந்த நபியை பார்த்து இறைவன் பின்வருமாறு பேசி இருக்கிறான், வஅzzin ஃபின்னாஸி பில் ஹஜ். நபியே, ஹஜ்ஜுக்கு வருமாறு நீர் மனிதர்களுக்கு அறிக்கையிடுவீராக. நபியே, ஹஜ்ஜுக்கு வருமாறு நீர் மனிதர்களுக்கு அறிக்கையிடுவீராக என்று இறைவன் திருமறையில் கூறியிருக்கிறான். அல்லாஹுடைய இல்லத்தை ஹஜ் செய்வதற்காக அந்த நபி அழைத்தார். எனினும் யாருக்கு அதற்கான வாய்ப்பு வசதிகள் இருக்கிறதோ அவர்கள் மட்டுமே இதனை செயல்படுத்த வேண்டும் என்றும் இறைவன் கூறுகிறான். வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. எவர்கள் அங்கு பிரயாணம் செல்ல சக்தி உடையவர்களாக இருக்கிறார்களோ, எவர்கள் ஹஜ் பயணம் செல்ல சக்தி உடையவர்களாக இருக்கிறார்களோ அத்தகைய மனிதர்கள் மீது அல்லாஹுக்காக அங்கு சென்று அந்த ஆலயத்தை ஹஜ் செய்வது கடமையாகும் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். ஏனெனில் உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் போதிய ஆற்றலை பெற்றிருப்பவர்கள் மட்டுமே அல்லாஹுடைய இல்லத்திற்கு சென்று ஹஜ் செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு இந்த ஹஜ் கடமை இல்லை. எனவே தனது வீட்டிலிருந்து புறப்பட்டு ஹரம் ஷரீஃபை அடைந்து ஹஜ்ஜுடைய அனைத்து அமல்களையும் நிறைவேற்றிவிட்டு வீடு திரும்பும் வரை தேவைப்படும் பொருளாதார வசதிகளையும் உடல் ரீதியான ஆற்றலையும் ஒருவர் கொண்டிருக்க வேண்டும். இதற்கு தேவையான ஏனைய ஏற்பாடுகளையும் முன்னெச்சரிக்கையாக செய்து கொள்ள வேண்டும். பொருளாதார வசதி குறைவு, உடல் ரீதியான பாதிப்பு உள்ளிட்டவற்றால் ஒரு ஹஜ் பயணி தாமும் தொந்தரவுகளுக்கு உள்ளாகி உடன் வந்திருப்பவர்களுக்கும் சிரமம் தரக்கூடாது. ஹஜ் செய்ய வந்திருக்கும் மற்றவர்களுக்கு நம்மால் பாதிப்பு ஏற்படக்கூடாது. எனவே வசதி வாய்ப்புகள் இல்லாதவர் ஹஜ் செய்யாமல் இருப்பதற்கு அனுமதி உள்ளது. எனினும் எப்படியாவது ஹஜ் செய்ய வேண்டும் என்கிற அவருடைய உண்மையான ஏக்கத்திற்கு கண்டிப்பாக கூலி கிடைக்கும். இவர்களும் ஹஜ் பயணிகளோடு சேர்ந்து இருக்கும் பாக்கியத்தையும் லப்பைக் லப்பைக் என்று சொல்லும் நன்மையையும் பெறுகிறார்கள். தகுந்த காரணத்தினால் ஹஜ்ஜுக்கு வராதவர்களுக்கும் இந்த நன்மை கண்டிப்பாக எப்படி கிடைக்காமல் போகும்? தகுந்த காரணத்தினால் ஹஜ்ஜுக்கு வர முடியாதவர்களுக்கும் இந்த நன்மை கண்டிப்பாக எப்படி கிடைக்காமல் போகும்? ஏனெனில் இது குறித்து இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னபில் மதீனத்தி அக்வாமம் மா சிர்தும் மஸீரம் வலா கதஅதும் வாதியின் இல்லா கானு மஅக்கும். காலு யா ரசூலல்லாஹ் வஹும் பில் மதீனா. கால வஹும் பில் மதீனா ஹபஸஹுமுல் உத்ர்.
அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போரிலிருந்து திரும்பி வரும்போது மதீனாவை நெருங்கி வந்தபோது மதீனாவில் மக்கள் சிலர் இருக்கின்றனர், அவர்களால் உங்களுடன் அறப்போரில் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் நீங்கள் செல்லும் பாதை அல்லது நீங்கள் கடந்து செல்லும் பள்ளத்தாக்கு எதுவாயினும் அவர்களும் தம் உள்ளத்தாலும் எண்ணங்களாலும் உங்களோடுதான் இருக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போது அங்கிருந்த மக்கள், அல்லாஹுவின் தூதரே, அவர்கள் மதீனாவில் தானே இருக்கிறார்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் தான் இருக்கிறார்கள், அந்த மக்கள் மதீனாவில் தான் இருக்கிறார்கள், அத்தியாவசிய காரணங்களால் தான் அவர்களால் இந்த போரில் உங்களோடு கலந்து கொள்ள முடியாமல் தடுத்து விட்டன, ஆயினும் அவர்களது உள்ளம் நம்முடன் தான் இருக்கிறது என்று பதிலளித்தார்கள். வாழ்க்கையில் ஒரு முறை மிக சிறப்பாக ஹஜ் செய்து முடித்தவரே, நீ உனது கட்டாய கடமையை நிறைவேற்றி விட்டாய், உனது நபியின் வழிமுறையையும் முழுமையாக பின்பற்றி விட்டாய். ஏனெனில் இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆனதிலிருந்து ஒரு முறைக்கு மேலாக ஹஜ் செய்ததில்லை. இது குறித்து அவர்கள் மக்களிடம் மிக தெளிவாக விளக்கி இருக்கிறார்கள். அல் ஹஜ் மர்ரா ஃபமன் ஜாத ஃபஹுவ தத்தவ்வா, அல் ஹஜ் மர்ரா ஃபமன் ஜாத ஃபஹுவ தத்தவ்வா. ஒரு முறை இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடம் உரையாற்றும் போது, கண்டிப்பாக அல்லாஹ் ஹஜ் செய்வதை உங்கள் மீது கடமையாக்கியுள்ளான், கண்டிப்பாக ஹஜ் செய்வதை அல்லாஹ் உங்கள் மீது கடமையாக்கியுள்ளான் என்று கூறினார்கள். அப்போது ஒரு சஹாபி எழுந்து, அல்லாஹுவின் தூதரே, ஒவ்வொரு வருடமும் ஹஜ் செய்ய வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இக்கேள்விக்கு நான் ஆம் என்று சொல்லிவிட்டால் கண்டிப்பாக உங்கள் மீது கடமையாகிவிடும், அப்படி கடமையாகிவிட்டால் உங்களால் ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாது. எனவே ஹஜ் செய்வது ஒரு முறைதான் கடமையாக்கப்பட்டுள்ளது, ஒரு முறைக்கு மேல் ஹஜ் செய்தால் அது உபரியான ஹஜ்ஜாகவே இருக்கும். எனவே ஹஜ் செய்வது ஒரு முறைதான் கடமையாக்கப்பட்டுள்ளது, ஒரு முறைக்கு மேல் ஹஜ் செய்தால் அது உபரியான நன்மையாகவே இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் தந்தார்கள். அல்லாஹுவின் அடியார்களே, ஒரு மனிதன் ஒரு முறைக்கு மேல் மீண்டும் மீண்டும் ஹஜ் செய்வது மார்க்க சட்டத்தில் இல்லை. இது குறித்து இமாம் ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பின்வருமாறு விவரிக்கிறார்கள். நம்மில் ஒருவர், நான் நிறைய ஹஜ் செய்கிறேன் என்று ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்படி சொல்பவர், நீ கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டாய், இனிமேல் இனி இரத்த வழி சொந்தங்களிடம் நெருக்கமாக இரு, உனது பக்கத்து வீட்டில் உள்ளவர்களிடம் நல்ல விதமாக நடந்து கொள், பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை கொடுத்து தர்மம் செய்து வா என்று இமாம் அறிவுரை கூறுகிறார்கள். இஸ்லாத்தில் ஹஜ்ஜுடைய கடமையை பரிபூர்ணமாக நிறைவேற்றும் பாக்கியத்தை ஒரு மூமினுக்கு அல்லாஹ் தந்துவிட்டால் அதன் பிறகு அந்த மூமின் மீண்டும் அல்லாஹுடைய வீட்டிற்கு சென்று புதிதாக வந்திருக்கும் ஹஜ் பயணிகளுக்கு நெருக்கடி தரக்கூடாது. ஏனெனில் ஏற்கனவே இவர் கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டார். தற்போது இவர் நிறைவேற்றும் ஹஜ் என்பது உபரியான நற்செயலாகவே கணக்கிடப்படும். ஆனால் புதிதாக வந்திருப்பவர்களுக்கு ஹஜ் கட்டாய கடமையாக இருக்கிறது. எனவே புதிதாக வந்தவர்கள் ஹஜ்ஜின் ஒவ்வொரு செயல்களையும் கண்ணும் கருத்துமாக நிறைவேற்ற வேண்டியுள்ளது. அதற்கு இடையூறாக ஒருவரின் உபரியான ஹஜ் அமைந்துவிடக் கூடாது. எனினும் ஏற்கனவே ஹஜ் செய்தவரிடம் மீண்டும் ஹஜ் செய்வதற்கான போதிய பணம் இருந்தால் அதனை நல்ல வழிகளில் தர்மம் செய்யலாம். உதாரணமாக, ஹஜ் பயணிகள் சென்று வரும் வழிகளில் அவர்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை உருவாக்கி தரலாம். சமுதாயத்தில் மிகவும் நெருக்கடியாக இருப்பவர்கள், ஏழைகள் உள்ளிட்டவர்களின் தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கலாம். இது குறித்தான ஆலோசனையை இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள். ஒரு முறைக்கு மேலாக செய்யும் உபரியான ஹஜ்ஜை விட அந்த பணத்தை தான தர்மங்கள் செய்வது ஆக சிறந்த நற்செயலாகும் என்று இமாம் அவர்கள் விளக்கம் தருகிறார்கள்.
இப்படி அதிகமாக ஹஜ் செய்வதற்கு தேவையான பணம் இருக்கிறது. அதை எந்த வழிகளில் செலவழிக்க வேண்டும் என்று இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு இமாம் அவர்கள் உபரியாக ஹஜ் செய்வதற்குரிய பணத்தை பசித்திருப்பவர்களின் ஈரக்குலையில் கொண்டு சேர்ப்பதே எனக்கு அதிக விருப்பமாக இருக்கிறது. பசித்திருப்பவர்களின் ஈரக்கொலையில் கொண்டு சேர்ப்பதே எனக்கு அதிக விருப்பமாக இருக்கிறது என்று இமாம் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். நன்மைகளை செய்வதற்கு ஹஜ்ஜை தவிர்த்து எத்தனையோ வழிகள் உள்ளன. யாருக்கு ஹஜ் செய்யும் பாக்கியம் கிடைக்கவில்லையோ அவர் கவலை கொள்ள வேண்டாம், தன்னைத்தானே நொந்து கொள்ள வேண்டாம், தன்னைத்தானே பழித்துக் கொள்ள வேண்டாம், தான் முழுமையாக கைவிடப்பட்டோம் என்று மனம் வெதும்ப வேண்டாம். எப்படியாவது ஹஜ் செய்துவிட வேண்டும் என்பதற்காக விதிமீறல்களில் ஈடுபடக்கூடாது. எப்படியாவது ஹஜ் செய்துவிட வேண்டும் என்பதற்காக விதிமீறல்களில் ஈடுபடக்கூடாது. புனிதமான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு குறுக்கு வழியை தேட வேண்டாம். இப்படி வரம்பற்ற முறையில் நடந்து கொள்வதால் இறை பொருத்தத்திலிருந்து தன்னைத்தானே இவர் விலக்கிக் கொள்கிறார். இதுநாள் வரை கட்டி காத்த பொறுமையை முற்றிலுமாக வீணடித்து விடுகிறார். ஆக கடைசியில் தனது சுயமரியாதையை கௌரவத்தை கெடுத்துக் கொண்டு வீண் பழிப்புக்கு உள்ளாகிறார். எனவே ஹஜ் ஏற்பாடுகளின் போது விதிமுறைகளை மிகச் சரியாக பின்பற்ற வேண்டும். எல்லை மீறி குறுக்கு வழிகளில் செயல்படக்கூடாது. முதலாக ஹஜ் செய்பவருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். நன்மைகளை சேர்ப்பதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கின்றன. பல வழிகளில் அமல்களை அதிகப்படுத்திக் கொள்ள முடியும். இறைவனின் இல்லத்திற்கு சென்று ஹஜ் செய்வதால் கிடைக்கும் நன்மைகளை ஒருவன் தனது சொந்த ஊரில் இருந்து கொண்டே பெற முடியும். இறைவனின் இல்லத்திற்கு சென்று ஹஜ் செய்வதால் கிடைக்கும் நன்மைகளை ஒருவன் தனது சொந்த ஊரில் இருந்து கொண்டே பெற முடியும். இத்தகைய வாய்ப்புகளில் ஒன்றாக இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வரும் வழிமுறையை சொல்லித் தருகிறார்கள். மன் ஸல்லல் கதாத ஃபீ ஜமாஅ ثم قعد يذكر الله حتى تطلع الشمس ثم صلى ركعتين كانت له كأجر حجة وعمرة தாம்மா. அதிகாலை சுபுஹ் தொழுகையை ஒருவர் ஜமாத்தோடு தொழுது முடிக்கிறார். அதன் பிறகு அங்கேயே அமர்ந்த வண்ணம் சூரியன் உதிக்கும் வரை அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருக்கிறார். சூரியன் உதித்த பிறகு 2 ரக்அத் தொழுகிறார். இவருக்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு உம்ராவை நிறைவேற்றிய கூலி கிடைக்கும். இவருக்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ் மற்றும் உம்ராவை நிறைவேற்றிய கூலி கிடைக்கும். முழுமையாக நன்மைகள் கிடைக்கும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். முஃமின்களே, துல்ஹஜ் பிறையின் சிறப்பிற்குரிய முதல் 10 நாட்களில் தற்போது இருக்கிறீர்கள். இந்த நாட்களில் மிக அதிகமான நற்பாக்கியங்கள் இருக்கின்றன. உங்களுடைய இறைவனிடத்தில் இந்த 10 நாட்களும் சிறப்பிற்குரிய உன்னதமான மகத்தான நாட்களாகும். உங்களுடைய நேசத்திற்குரிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறியது உங்களுக்கு தெரியுமா? அஃலலு அய்யாமித் துன்யா அய்யாமுல் அஷர். இவ்வுலகில் உள்ள நாட்களிலேயே ஆகச் சிறந்த நாட்கள் துல்ஹஜ் பிறையின் முதல் 10 நாட்களாகும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அல்லாஹ்வுடைய கிருபை உங்களுக்கு கிடைக்கட்டும். அவனுடைய கருணையும் அன்பும் கொடையும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கட்டும். இந்த நாட்களில் நிறைவேற்ற வேண்டிய அமல்களை ஷரியத் கூறியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய வீட்டில் ஹஜ் செய்பவர்களை போன்று ஊரில் இருப்பவர்களும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும். துல்ஹஜ் மாதத்தின் 9வது பிறையில் ஹாஜிகள் அரஃபா மைதானத்தில் வீற்றிருப்பார்கள். தங்கள் இறைவனிடம் மன்றாடி துஆ செய்து மன்னிப்பையும் கருணையையும் கேட்பார்கள். ஆனால் ஊரில் இருக்கும் நீங்கள் இந்த நாளில் நோன்பு வைக்க வேண்டும். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் நீங்கள் செய்த குற்றம் பிழைகள் பொறுத்தருளப்படுவதற்கும் இறைவனிடம் இந்த நாளில் மன்றாடி துஆ செய்யுங்கள். உங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறியதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். சியாமு யோமி அரஃபா யுகஃபிரு ஸனத்தல் மாதியத வல் பாகியா. துல்ஹஜ் மாதத்தின் 9வது பிறையாகிய அரஃபா நாளன்று நோன்பு வைப்பது சென்ற வருடத்திற்கும் மீதமுள்ள வருடத்திற்கும் பரிகாரமாக அமைகிறது. துல்ஹஜ் மாதத்தின் 9வது பிறையாகிய அரஃபா நாளன்று நோன்பு வைப்பது சென்ற வருடத்திற்கும் மீதமுள்ள வருடத்திற்கும் பரிகாரமாக அமைகிறது என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள்.
இந்த நாளில் ஹாஜிகள் லப்பைக் லப்பைக் என்று சொல்லிக் கொண்டும் மிக அதிகமாக துஆ செய்தும் அல்லாஹ்விடம் நற்கூலியை பெறுகிறார்கள். அதே போன்று நீங்களும் இந்த நாளில் மிக அதிகமாக அவனிடம் சிரம் பணிந்து உங்கள் கோரிக்கைகளை கூறுங்கள், அவன் மீது பேராதரவு வையுங்கள். உங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறியதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அஃதலு துஆஇ துஆஉ யௌமி அரஃபா. இறைவனிடம் மன்றாடி கேட்கும் துஆக்களிலேயே ஆகச் சிறந்த துஆ துல்ஹஜ் மாதத்தின் 9வது பிறையாகிய அரஃபா நாளன்று கேட்கும் துஆவாகும். இறைவனிடம் மன்றாடி கேட்கும் துவாக்களிலேயே ஆகச் சிறந்த துவா துல்ஹஜ் மாதத்தின் 9வது பிறையாகிய அரஃபா நாளில் கேட்கும் துவாவாகும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். பெருநாள் தினம் வந்தவுடன் ஹாஜிகள் எல்லோரும் உடனடியாக தங்களுக்குரிய பலி பிராணியை குர்பானி கொடுக்கிறார்கள். அதே போன்று நீங்களும் பிராணியை குர்பானி கொடுத்து இறைவனோடு நெருங்கிக் கொள்ளுங்கள். அதன் பிறகு சிறப்பிற்குரிய ஐயாமு தஷ்ரீக்கில் சிறப்பாக செயல்படுங்கள். ஐயாம அக்லி வ ஷுர்பி வ ஸிக்ரின் லில்லாஹி அஸ்ஸ வஜல். ஐயாமு தஷ்ரீக் என்கிற இந்த நாட்கள் என்பது உண்பதற்கும் குடிப்பதற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கும் உள்ள நாட்களாகும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். குர்பானி கொடுப்பதில் இருக்கும் ஆழமான அர்த்தங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த நாட்களில் நீங்கள் மிகவும் கண்ணியமாகவும் கௌரவமாகவும் வாழுங்கள். உங்களுடைய இறைவனுக்கே எப்போதும் கட்டுப்பட்டு நடப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். மேலும் அவன் வழங்கிய கிருபைகளுக்காக அவனுக்கு நன்றி செலுத்துங்கள். உங்கள் ஹஜ்ஜுடைய செயல்பாடுகளை எளிமையாக்கி தந்ததன் மூலம் அல்லாஹ் தஆலா உங்களை மிகவும் கண்ணியமாக வைத்திருக்கிறான், மரியாதையாக நடத்துகிறான். அவனுடைய கிருபைகள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. அதற்காக அவனை புகழ்ந்து கொண்டே இருங்கள். மேலும் இந்த ஹஜ்ஜுடைய நாட்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இறைவன் பின்வருமாறு கூறுகிறான். فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج. ஆகவே அவற்றில் எவரேனும் இஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜை தன் மீது கடமையாக்கி கொண்டால் ஹஜ் மாதத்தின் 10ஆம் தேதி வரை வீடு கூடுதல், தீச்செயல் பேசுதல், தவறான வழிகளில் ஈடுபடுதல், சச்சரவு செய்தல் உள்ளிட்டவளை செய்யக்கூடாது என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். மேலும் இறைவன் கூறுகிறான், பயணத்திற்கு வேண்டிய உணவுகளை முன்னதாகவே தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் நிச்சயமாக நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டியவற்றிலெல்லாம் மிக மேலானது இறையச்சம்தான். ஆதலால் அறிவாளிகளே, நீங்கள் எனக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். நீங்கள் துவா செய்யும் போது உங்கள் துவாவில் உங்கள் குடும்பத்தார்களையும் உங்கள் ஆட்சியாளர்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் தேசத்திற்காக துவா செய்வதில் தனி கவனம் செலுத்துங்கள். உங்கள் தேசத்திற்காக தனி கவனம் செலுத்தி துவா செய்யுங்கள். ஏனெனில் இந்த தேசம் உங்களை கண்ணும் கருத்துமாக பாதுகாப்போடு கவனித்துக் கொள்கிறது, மிகச் சிறப்பான முறையில் உங்களுக்கு சேவை ஆற்றுகிறது. எனவே இத்தேசத்திற்கு மிகச்சிறந்த துணையாக இருங்கள். தேசத்தின் மதிப்பை உணர்ந்து செயல்படுங்கள். இதன் புகழை காப்பாற்றுங்கள். ஹாஜிமார்களின் பயணத்தை லேசாக்குவதற்கும் அவர்களுடைய ஹஜ் உள்ளிட்ட அனைத்து அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் பாதுகாப்பான முறையில் இந்த ஹாஜிகள் வீடு திரும்புவதற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்விடம் மன்றாடி துஆ செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தனது நபி மீது ஸலவாத்து சொல்லும் செயலை தன்னிடமிருந்தே தொடங்கி அதில் மலக்குமார்களையும் சேர்த்து உண்மை முஃமின்களாகிய நம்மையும் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லச் சொல்கிறான். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய வானவர்களும் நபியின் மீது ஸலவாத்து சொல்லுகிறார்கள். ஆகவே நம்பிக்கையாளர்களை நீங்களும் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி சலாமும் கூறிக்கொண்டிருங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், உனக்கும் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் உதவி புரிவாயாக. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், இன்னும் அல்லாஹ்வின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான்.
யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் எங்கள் நபியும் ஆகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும், தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் ஸலவாத் என்னும் ஈடேற்றத்தையும், சலாம் என்னும் அமைதியையும், பரக்கத் என்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர்களையும், சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும், அவர்களை தொடர்ந்து வந்த தாபீன்களையும், உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முஹம்மது இப்னு ஸாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக. உனது அரவணைப்பிலும் உனது பாதுகாப்பிலும் அவர்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், மாண்புமிகு ஷேக் ஜாயித், மாண்புமிகு ஷேக் மக்தூம் மற்றும் மாண்புமிகு ஷேக் ஹலிஃபா பின் ஜாயித், மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. மேலும் எங்கள் இரத்தவழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. எங்கள் இறைவனே, எங்களுக்கு நீ இம்மையிலும் நன்மை அளிப்பாயாக, மறுமையிலும் நன்மை அளிப்பாயாக. நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வகினா அஸாபன்னார். அல்லாஹுவின் அடியார்களே, மகத்தான அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். அவன் உங்களை நினைவு கூறுகிறான். அவன் வழங்கிய அற்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான். டிஸ்கவரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.